வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் நம்ம வந்து ஒருமை பன்மை அறிதல், அந்த டாபிக் பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ்லேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு வந்து போகலாம். இப்போ ஒருமை பன்மையில் நம்ம வந்து போன கிளாஸில் ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, அதே மாதிரி வினைச்சொல் வினைமுற்றுனா வந்து என்ன, அந்த 5 பால்கள்னால் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒருமை பன்மை வந்து முக்கியமாக அடுத்து வேறு என்ன இடத்துலலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இந்த தன்மை முன்னிலை படர்க்கை இந்த 3 இடங்கள்லையும் இந்த ஒருமை பன்மை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ தன்மை, அதாவது இந்த ஒருமை பன்மை வந்து இந்த 3ஓட அடிப்படையிலேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னா, தன்மை முன்னிலை படர்க்கை. அப்போ தன்மைனா வந்து என்ன, முன்னிலைனா வந்து என்ன, படர்க்கைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு தன்மைனா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அப்போ தன்மை அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, தன்னை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல். அந்த சொற்களில் தன்னை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து வரக்கூடிய அந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோன்னா, நான், என், நாங், எங்கள். இந்த மாதிரி நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே, அந்த சொல்ல வந்து நான் என்னோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தன்மை அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ தன்னை மட்டுமே குறிக்கக்கூடிய சொற்கள். இந்த தன்மையை வந்து பார்த்தோன்னா இன்னும் ஃபர்தராக 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து தன்மையிலே ஒருமையும் தன்மையிலே பன்மையும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்போ பொதுவாக இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நான் புத்தகத்தை வாசித்தேன். அப்போ நான் அப்படின்றது என்னது, தன்மை. அப்போ நான் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த சொல்ல தான் நம்ம தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தன்மை வந்து 2 வகைப்படுது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தன்மையில் வந்து ஒருமைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ தன்மை ஒருமை அப்படின்றது இந்த தன்மை இடத்துல வந்து ஒருவரை மட்டுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தன்மை ஒருமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ தன்மை ஒருமைனா வந்து என்னது, தன்னை மட்டுமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான். அப்போ என்னை மட்டும் சொன்னோன்னா, அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நான் பேசினேன், யான் பேசினேன். அப்போ நான், யான் இதெல்லாம் வந்து என்னை மட்டுமே வந்து தான் வந்து சொல்கிறது, தன்னை தானே வந்து நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ அது வந்து அதுவும் ஒருத்தரை மட்டும் வந்து சொல்கிறது தான் தன்மை ஒருமை. இதே தன்மை பன்மை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அந்த என்னை மட்டுமே வந்து, அதாவது தன்னைத்தானே பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து பலரையும் சேர்த்து, அப்போ தன்மை இடத்துல வந்து பலரையும் சேர்த்து குறிக்கக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தன்மை பன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நான், நாம், நாங்கள், எங்கள் இதெல்லாம் வந்து எனக்கு என்னோட சம்மந்தப்பட்டவங்கள வந்து சொல்கிறது. அப்போ தன்மை பன்மை அப்படின்றது என்னோட சேர்த்து பல பேர் வந்து சொல்கிறது தான். அப்போ நாம் படித்தோம், யாம் படித்தோம். அப்போ நாம், யாம் அப்படின்றதெல்லாம் பல பேரை வந்து சொல்கிறது. ஆனாலும் அது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான். தன்னை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறது தான். தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அப்போ தன்னைத்தானே வந்து சொல்லக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா தன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதில் தான் இது வந்து தன்மை ஒருமையாகவும், ஒருத்தரை மட்டும் நம்ம வந்து பேசணுன்னா அது நான், என் அப்படின்னு சொல்கிறது. பன்மையில் பேசணுன்னா நாம், நாங்கள், எங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதான் வந்து தன்மை ஒருமை, தன்மை பன்மை. அப்போ தன்மைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ புரிஞ்சிருக்கோம். அடுத்து முன்னிலைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ முன்னிலை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கள. அப்போ ஃபஸ்ட்டு தன்மை அப்படின்றது தன்னையை வந்து சொல்லிக்கிறது தன்மை. முன்னிலை அப்படின்றது தனக்கு முன்னாடி ஆப்போசிட் பர்சனை வந்து சொல்கிறது முன்னிலை. அப்போ தனக்கு எதிராக இருக்கவங்கள வந்து சுட்டி காட்டக்கூடிய அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா முன்னிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அதில் குறிக்கக்கூடிய சொற்கள் தான் வந்து முன்னிலை எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா நீ, நீங்கள், உன், உங்கள். இதெல்லாம் வந்து முன்னிலை. அப்போ நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பாளியை வந்து சொல்லக்கூடிய அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா முன்னிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நீ புத்தகத்தை வாசிக்கிறாயா. அப்போ இங்கே நீ அப்படின்றது முன்னிலை. அப்போ நீயும் பார்த்தோன்னா, அப்போ இந்த முன்னிலையிலையும் பார்த்தோன்னா தன்மையை போல தான் அதையும் வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லியும் முன்னிலை பன்மை அப்படின்னு சொல்லி இந்த முன்னிலையையும் வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு முன்னிலை ஒருமைனா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அப்போ முன்னிலை ஒருமைனா வந்து என்னது, முன்னிலை அப்படின்றது ஆப்போசிட் பர்சன், நம்மளுக்கு தனக்கு எதிர்த்தரப்பாக இருக்கவங்கள பற்றி பேசுகிறது தான் வந்து முன்னிலை. அப்போ அதுலேயும் வந்து ஒருத்தரை மட்டும் வந்து சொன்னோன்னா அதுதான் வந்து முன்னிலை ஒருமை. அப்போ முன்னிலை இடத்துல வந்து ஒருவரை மட்டும் வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து முன்னிலை ஒருமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நீ வந்தாயா, நீ வந்தாய். அப்போ நீ அப்படின்றது இங்கே வந்து ஒருத்தரை மட்டும் வந்து குறிக்குது, அது எதிர்த்தரப்பாளையை வந்து குறிக்கிறதுனால அது முன்னிலை ஒருமை. நெக்ஸ்ட்டு முன்னிலை பன்மைனா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அப்போ முன்னிலை பன்மை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா,
இந்த முன்னிலை இடத்துல வந்து பல பேரை வந்து குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து முன்னிலை பன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா எதிர்த்திரப்பா இருக்கவங்கள வந்து பல பேரை வந்து குறிக்குது. அப்போ நீர் வந்தீர், நீவீர் வந்தீர், நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்த்திரப்பா இருக்கவங்கள வந்து பல பேரை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது முன்னிலை பன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து முன்னிலைனா வந்து என்ன, அதில் 2 வகையான முன்னிலை ஒருமைனா என்ன, முன்னிலை பன்மைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ தன்மை அப்படின்றது தன்னையும், முன்னிலை அப்படின்றது எதிர்த்திரப்பா இருக்கவங்களையும் குறிக்கக்கூடியது தான் வந்து தன்மை முன்னிலை. இப்போ அடுத்து 3வது என்ன பார்க்க போகிறோன்னா படற்கைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ படற்கை அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா தன்மை முன்னிலை அல்லாது பிறரை அல்லது பிற பொருளை குறிக்கும் சொற்கள் படற்கை எனப்படும். அப்போ படற்கைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா தன்மைனா தன்னையும், முன்னிலைனா எதிர்த்திரப்பாலையும், இவங்க 2 பேர்த்தையும் வந்து காட்டாமல் 3வது ஒரு பர்சனையோ இல்லை 3வது ஒரு பொருளையோ வந்து சுட்டி காட்டுற மாதிரி அமையக்கூடிய அந்த சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா படற்கை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அவளாக இருக்கலாம், அவனாக இருக்கலாம், அவர்களாக இருக்கலாம், அவையாக இருக்கலாம், அதாவது அதுவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருளையும் குறிக்கலாம், விலங்குகளை குறிக்கலாம், மனுஷங்களை குறிக்கலாம். ஆனால் தன்னையும் எதிர்த்திரப்பாலையும் தவிர்த்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து குறிக்காமல் மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மனுஷங்களையும் மற்ற பொருட்களையும் விலங்குகளையும் வந்து குறிக்கக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா படற்கை அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து 3வது டேர்ம் படற்கை. அப்போ பேசுபவர் அப்படின்றது தன்னை, கேட்பவர் அப்படின்றது எதிர்த்திரப்பாக இருக்கவங்க, அது அவங்கள தவிர்த்துட்டு மற்ற ஒருவரை குறிப்பது தான் படற்கை ஆகும். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அவன், அவள், அவை, அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படற்கையோட எக்ஸாம்பிள். அப்போ அவன் புத்தகத்தை வாசிக்கிறான். ஸோ அப்போ அவன் அப்படின்றது இங்கே படற்கை. ஸோ இந்த படற்கையும் பார்த்தோன்னா 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அது போல் தான் படற்கை ஒருமை அப்படின்னு சொல்லியும் படற்கை பன்மை அப்படின்னு சொல்லி இந்த படற்கையையும் வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ படற்கை ஒருமை அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா அந்த படற்கையில் வந்து ஒருவரை மட்டும், அதாவது ஒருவரையோ இல்லை ஒரு பொருளை மட்டும் வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா படற்கை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு படற்கை ஒருமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அவன் வந்தான். அப்போ அவன் அப்படின்றது இங்கே 3வது ஒரு பர்சனை வந்து 3வது நபரை வந்து குறிக்குது, வந்தான். அவள் வந்தாள், இங்கே அவள் வந்து 3வது பர்சனை வந்து குறிக்குது. அதே மாதிரி அது வந்ததுன்னா அது வந்து பொருள் விலங்காக இருக்கலாம். அக்ரிணையை வந்து குறிக்கிறத நம்ம வந்து அது வந்தது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு பொருளையோ இல்லை ஒரு பர்சனையோ ஒரு மனுஷனையோ வந்து ஸோ ஒருவரை மட்டும் ஒரு பொருளையோ ஒரு மனிதனை மட்டும் வந்து குறிக்கக்கூடிய அந்த சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா படற்கை ஒருமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதே படற்கை பன்மை அப்படின்னு இருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா பல பொருளையும் பல மனிதர்களையும் பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த டைம் தான் என்ன சொல்கிறோன்னா படற்கை பன்மை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ படற்கையில் பல பேரை வந்து நம்ம சொன்னோம்னா பல பேரையும் பல பொருளையும் வந்து சொல்லக்கூடிய அந்த டைம் தான் படற்கை பன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அவர் வந்தார், அவை வந்தன. ஸோ அவர் அப்படின்றது பல பேரை வந்து குறிக்கும், அவை அப்படின்றது பல பேரை வந்து குறிக்கும். ஸோ இதுதான் வந்து படற்கை பன்மை. அப்போ இந்த 3 இடங்கள்லையும் எது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஒருமை பன்மை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ தன்மை, முன்னிலை, படற்கை இந்த 3மே வந்து முக்கியம். இந்த 3மே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த ஒருமை பன்மை வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரியும். ஸோ அப்போ இந்த ஒருமை பன்மையில் எப்படி இந்த தன்மை முன்னிலை படற்கையும் சேர்ந்து இந்த ஒருமை பன்மையில் வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அடுத்து இதில் வந்து மூவிட பொதுப்பெயர் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. அப்போ மூவிட பொதுப்பெயர்னா இந்த தன்மை முன்னிலை படற்கை இந்த 3 இடங்கள்லையும் பொதுவாக வரக்கூடிய அந்த பெயர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூவிட பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ மூவிட பெயர் அப்படின்றது 3 இடங்கள்லையும் தன்மை முன்னிலை படற்கை இந்த 3 இடத்துலையும் வந்து ஒரே பெயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா பொதுவான ஒரு பெயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதான் மூவிட பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா எல்லாம் அப்படின்ற இந்த சொல் வந்து பார்த்தோன்னா இந்த சொல் மட்டும் 3 இடத்துலையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பொதுவாக வந்து வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் யாம் எல்லாம், நீவீர் எல்லாம், அவரெல்லாம், அவையெல்லாம். ஸோ இது பார்த்தோன்னா யாம் அப்படின்றது தன்மையில், நீவீர் அப்படின்றது முன்னிலையில், அவர் அப்படின்றது அவை அப்படின்றது படற்கையில். ஸோ அப்போ இந்த மாதிரி 3 இடங்கள்லையும் இந்த எல்லாம் அப்படின்ற இந்த ஒரு சொல் மட்டும் பொதுவாகவே வந்து வந்திருக்கக்கூடிய அந்த சொல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூவிட பொதுப்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ 3 இடங்கள்லையும் பொதுவாக ஒரு பெயர் மட்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து மூவிட பொதுப்பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எல்லாம் அப்படின்ற இந்த சொல். ஸோ அப்போ மூவிட
பொது பெயர்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மதிப்பு பன்மை அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. அப்போ மதிப்பு பன்மை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ பெரியவர்களை வந்து நம்ம ஒருத்தரை, ஸோ பெரியவரில் ஒருத்தரை நம்ம வந்து அவன் அப்படின்னு சொல்ல வந்து முடியாது. ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களை வந்து சொல்லும் போது அவர்கள் அப்படின்னு சொல்லி மதிப்போடு தான் வந்து சொல்வோம். ஸோ பெரியவர் வந்து ஒருத்தரை வந்து சொன்னாலும் சரி, இல்லை ஒரு அம்மாவை சொன்னாலும் சரி, நம்ம எப்படி சொல்வோம், அவள் அவன் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டோம். அந்த சொல்லை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ அப்படி கூறுவது வந்து தப்பு. ஸோ அப்படி வந்து அந்த பெரியவரில் ஒருத்தரை வந்து அந்த மாதிரி அவன் அவள் அப்படின்னு வந்து சொல்லாமல் அவர் அப்படின்னு சொல்லி பலர்பாலில் வந்து குறிப்பிடுறது தான் என்ன சொல்கிறோன்னா மதிப்பு பன்மை அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆசிரியர் வந்தார். ஸோ அப்போ ஆசிரியர் அப்படின்றது ஒருத்தர் தான். அவரை வந்து நம்ம வந்து ஆசிரியர் வந்தான் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா அது அந்த இடத்துல அவங்களுக்கு மதிப்பு நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த மதிப்பு வந்து கொடுக்கறனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பலர்பாலில் வந்து கடைசியில் இந்த வினைமுற்று வந்து முடிக்கிறோம். வந்தார் அப்படின்னு சொல்லி பலர்பாலில் வந்து சொல்கிறோம். இந்த பலர்பாலில், அதாவது மதிப்பு பன்மையில் மட்டும்தான் பலர்பாலில் வந்து நம்ம முடிப்போம். மற்றதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ மதிப்பு பன்மை அப்படின்றது பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பலர்பாலில் வந்து அவர் அவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து முடிக்கிறோம். ஸோ அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மதிப்பு பன்மை அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மதிப்பு பன்மையும் இந்த ஒருமை பன்மையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ மதிப்பு பன்மைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லர் காலம் வந்து இருக்குது. அந்த டேப்லர் காலம் ரொம்ப வந்து முக்கியம். இந்த டேப்லர் காலமாக நீங்கள் நல்லா வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ தன்மை முன்னிலை படர்க்கைனா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ தன்மையில் 2 இருக்குது, ஒருமை பன்மை. அதே மாதிரி முன்னிலையில் ஒருமை பன்மை. படர்க்கையில் வந்து என்னது, படர்க்கையில் வந்து பார்த்தோன்னா 3வது, அதாவது 3rd பர்சன் வந்து நம்ம சொல்லும் போது அதில் ஆண் பால் இருக்கலாம், பெண் பால் இருக்கலாம், பலர்பால் இருக்கலாம், ஒன்றன் பால், பலவின் பால் என்று சொல்லி இந்த 5 வகையான பாலும் வந்து இந்த படர்க்கையில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ தன்மையில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பார்க்குற இந்த டேப்லர் காலம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா இல்லை அப்படின்ற அந்த ஒரு எதிர்மறையான சொல்லுக்கு தன்மையில் முன்னிலையில் படர்க்கையில் வந்து எப்படிலாம் வந்து சொல்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம் அப்படின்றது தான் இந்த டேப்லர் காலம். ஸோ அப்போ இல்லை அப்படின்ற அந்த எதிர்மறை சொல்லுக்கு தான் இந்த டேப்லர் காலம். இது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அப்போ தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஒருமையில் நம்ம எப்படி சொல்வோம், நான் வந்துடும். ஒருமை தன்மையில் நான் தான் வந்து ஒருமை. அப்போ நான் அல்லேன் அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் இப்போ தன்மையில் பன்மை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ பன்மையில் எடுத்துக்கிறோம் நாம் அல்லோம் அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்து முன்னிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒருமை வந்து எடுத்துக்கிறோம். ஒருமையில் வந்து வரும்போது எப்படி வரும்னா நீ அல்லை அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்து பன்மையில் வந்து எடுத்துக்கிறோம்னா நீவீர் அல்லீர் அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் இப்போ படர்க்கை வந்து எடுத்துக்கிறோம். படர்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆண் பாலில் வந்து எப்படி சொல்லுவோம், இல்லைன்ற ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுவோம்னா அவன் அல்லன் அப்படின்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி பெண் பாலில் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இல்லைன்ற விஷயத்த அவள் அல்லல் அப்படின்னு வந்து சொல்லணும். பலர்பால் எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி சொல்லுவோம்னா அவர் அல்லர் அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்றன் பால் வந்து எடுத்துக்கிறோம். அது எப்படி சொல்லுவோம்னா அஃது அன்று அப்படின்னு வந்து சொல்லணும். பலவின் பால் எப்படி சொல்லுவோம், அவை அல்ல அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு டேப்லர் காலம். எப்படி வந்து இந்த இல்லைன்ற ஒரு விஷயத்தை, எதிர்மறை விஷயத்தை சொல்ல எப்படி ஒவ்வொரு ஆண் பாலில் எப்படி சொல்கிறோம், பெண் பாலில் எப்படி சொல்கிறோம், தன்மையில் முன்னிலையில் படர்க்கையில் எப்படி சொல்கிறோம் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டேப்லர் காலம் இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த ஒருமை பன்மைக்குன்னு சொல்லி சில முக்கியமான சொற்கள் வந்து இருக்குது. அடுத்த டேப்லர் காலம், இந்த 2வது டேப்லர் காலமும் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இந்த முக்கியமான சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது, ஒருமையில் அந்த சொல்லை வந்து எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி பன்மையில் எப்படி சொல்கிறோம் அப்படின்ற இந்த சொற்கள் ரொம்ப வந்து முக்கியம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டேப்லர் காலம். அப்போ ஃபஸ்ட்டு ஒருமை, இங்கே பன்மை. அப்போ ஒருமையில் யான் அப்படின்ற இந்த சொல் வந்து பன்மையில் எப்படி வரும்னு பார்த்தோன்னா யாம் யாங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வரும். அதே மாதிரி நான் அப்படின்ற ஒருமை சொல் வந்து எப்படி வரும்னு பார்த்தோன்னா பன்மையில் நாம் நாங்கள் அப்படின்னு வரும். அடுத்து நீ அப்படின்ற ஒருமை சொல் வந்து பன்மையில் எப்படி வரும், நீர் நீங்கள் அப்படின்னு சொல்லி வந்து வரும். நெக்ஸ்ட்டு அவன் அவள் அவர், இது 3 வந்து ஒருமை சொல். அது எப்படி பன்மையில் வரும்னு பார்த்தோன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து வரும். நெக்ஸ்ட்டு எவன் எவள் எவர், இது 3 வந்து ஒருமை. அப்போ பன்மையில் அது எப்படி வரும்னு பார்த்தோன்னா எவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து வரும். நெக்ஸ்ட்டு என் அப்படின்றது ஒருமையில், அது பன்மையில் எப்படி சொல்லுவோம்னா எம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எனக்கு வந்து ஒருமை, எமக்குனா பன்மை. என்னால்னா ஒருமை, எம்மால்னா பன்மை. என்னிடம்னா ஒருமை, எம்மிடம்னா பன்மை. உன்னைனா ஒருமை, உம்மைனா பன்மை. அதுனா ஒருமை, அவைனா பன்மை. எதுனா ஒருமை, எவைனா பன்மை. யாதுனா ஒருமை, யாவைனா பன்மை. அன்றுனா
ஒருமை, அல்லனா பன்மை. தன்னா ஒருமை, தம்னா பன்மை. தான்னா ஒருமை, தாம்னா பன்மை. தன்னை அப்படின்றது ஒருமை, தம்மை அப்படின்றது பன்மை. தன்னால் அப்படின்றது ஒருமை, தம்மால் அப்படின்றது பன்மை. தனக்கு அப்படின்றது ஒருமை, தமக்கு அப்படின்றது பன்மை. தனதுனா ஒருமை, தமதுனா பன்மை. நெக்ஸ்ட்டு பெரியதுனா ஒருமை, பெரியன, பெரியவை இதெல்லாம் வந்து பன்மை. சிறியதுனா ஒருமை, சிறியன, சிறியவை இதெல்லாம் வந்து பன்மை. தாய்னா ஒருமை, தாயர்னா பன்மை. தந்தைனா ஒருமை, தந்தையர்னா பன்மை. நண்பன்னா ஒருமை, நண்பர்னா பன்மை. தோழன்னா ஒருமை, தோழர்னா பன்மை. ஸோ இதுதான் வந்து முக்கியமான டேபுலர் காலம். இந்த டேபுலர் காலமும் ரொம்ப வந்து முக்கியம். இதிலேருந்து இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஒருமைக்கும் பன்மைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேட்கக்கூடிய இந்த ஒருமை பன்மையில் எந்த கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த டேபுலர் காலமும் ரொம்ப முக்கியமான டேபுலர் காலம்.